இயேசுவே தலைசிறந்த ஆசிரியர் என்பதை இவ்வாரத்தில் படிக்க இருக்கிறோம். பரிசுத்தரை பற்றிய அறிவுதான் அறிவு. அந்த அறிவை தேவனே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்காக சிந்திக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நியாயப்பிரமாணமானது நம்மை தேவனிடம் வழிநடத்துகிறது. நாம் ஆண்டவருடைய கண்கள் வழியாக உலகத்தை பார்க்க பழக வேண்டும் என்கிற கருத்துக்களை இதுவரைக்கும் நாம் படித்திருக்கிறோம். இயேசு என்னும் மகா ஆசிரியரின் பாட நோக்கத்தையும் பாடத்திட்டத்தையும் முறையையும் இன்றைக்கு நாம் கற்கப் போகிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை தேவன் பிரகாசிக்க வைத்தார். இது பூமியை மனிதன் வாழத்தக்க இடமாக மாற்றின அந்த வாரத்தின் முதலாவது நாளிலே பூமியில் நிகழ்ந்தது. அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு இயேசுவின் முகத்தில் உள்ள அவருடைய மகிமையின் அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த கருத்தைத்தான் நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் எங்கள் பேரிலே இரக்கத்தோடும் கிருபையோடும் இருப்பதினாலே இன்று வரை நாங்கள் உயிரோடு வாழ்கிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்மை நாங்கள் இன்னமும் சரியாக புரிந்து கொள்ள தேவரீர் எனக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். இரண்டாம் உலகப் போர் முடிந்த காலம் அது. போர் வீரர்கள் அநேகர் ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள். அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று எட் சலிவன் என்கிறவர் ஆசைப்பட்டார். இவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவருடைய பெயர் ஜிம்மி டுராண்டே. இவர் நகைச்சுவை நடிகர். எனவே இவரை அழைத்து சென்று ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று எட் சலிவன் ஆசைப்பட்டார். டுராண்டே இடத்தில் அவர் கேட்டபோது, டுராண்டே, எனக்கு இன்னொரு ஊரில் ஒரு வானொலி நிலைய நிகழ்ச்சி இருக்கிறது, அதற்குள் இதை முடித்து விட்டால் வசதியாக இருக்கும் என்று சொன்னார். எட் சலிவன் அப்படியே செய்வதாக வாக்கு கொடுத்தார். இருவரும் அந்த மருத்துவமனைக்கு சென்றார்கள். மருத்துவமனையில் இருந்த மேடையில் ஜிம்மி டுராண்டே நிகழ்ச்சியை நடத்திய போது அந்த போர் வீரர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். திடீரென்று எட் சலிவன் மெதுவாக எட்டி பார்த்து, டுராண்டே, நமக்கு நேரமாகிவிட்டது, நாம் இப்போது புறப்பட்டால்தான் வானொலி நிலைய நிகழ்ச்சிக்கு நாம் போய் சேர முடியும் என்று மெதுவாக கிசுகிசுத்தார். டுராண்டே அதை கண்டுகொள்ளவில்லை. அதற்கு பிறகும் 2 சம்பவங்களை சொல்லி எல்லோரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார். இவர் முடித்தபோது எல்லோரும் எழுந்து நின்று கைதட்டி கரகோஷம் பண்ணினார்கள். எட் சலிவன் மீண்டும் எட்டி பார்த்து, என்ன இவ்வளவு தாமதமாக்கிவிட்டே என்று கேட்டபோது டுராண்டே சொன்னாராம், கொஞ்சம் முன்வரிசையை பார் என்று சொன்னார். முன்வரிசையை பார்த்தபோது அங்கே தனது இடது கையை இழந்த ஒரு போர் வீரரும் தனது வலது கையை இழந்த இன்னொரு போர் வீரரும் தங்களுக்கு மிச்சம் இருக்கின்ற கைகளை வைத்து ஒருவர் கையை அடுத்தவர் கையில் தட்டி கரகோஷம் எழுப்பி கொண்டிருந்தார்கள். அப்போது டுராண்டே சொன்னார், இப்படிப்பட்டவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதை விட அந்த வானொலி நிலை நிகழ்ச்சி முக்கியமில்லை, என்ன சொல்கிறாய் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார் என்று அந்த சம்பவம் சொல்கிறது. இந்த சம்பவத்தில் இவரை மிகவும் கவர்ந்த நிகழ்ச்சி என்ன, 2 பேர் ஒருவர் போல் செயல்பட்டார்கள். உடல் அளவில் இவர்கள் 2 பேராக இருந்த போதிலும் தங்களுக்கு மிச்சம் இருக்கிற கையை வைத்து ஒருவர் கையை அடுத்தவர் தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய காட்சி இவரது மனதை மிகவும் கவர்ந்தது. ஆம், இந்த நிகழ்ச்சியே அவ்வளவு சந்தோஷத்தை உண்டாக்கும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் பலராக இல்லாமல் ஒருவராக செயல்படக்கூடிய அளவிற்கு மனதளவில் ஒற்றுமை அடைந்தார்கள் என்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். அதை செய்யவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசுவின் பாடத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்றால் அந்த நோக்கம் இதுதான் என்பதை வேதாகமம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5:18 பவுல் இவ்வாறு எழுதுகிறார், தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கினார். இயேசு பூமிக்கு வந்தது நோக்கம் இதுதான் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தேவனோடு ஒப்புரவாகிவிட்டால் நாமும் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகி வாழ்க்கையை நடத்துவோம். அதுதான் இயேசு இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம். அந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கவே அவர் பூமிக்கு வந்தார். மனித உறவுகள் பல சமயங்களில் முறிந்து போகின்றன.
ஒருவருக்கொருவர் மனத்தாங்கல் அடைகிறோம். ஒரு காலத்தில் நம் நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள் நம்ப முடியாதவர்களாக பிற்காலத்தில் மாறிவிடுகிறார்கள். ஆனாலும் முறிந்த உறவுகளை நாம் சரி செய்ய முடியும். சரி செய்யும்போது ஒப்புரவாகுதல் எனும் அற்புதம் நிகழ்கிறது. ஒப்புரவாகுதல் என்றால் என்ன என்று முதலில் பார்ப்போம். முறிந்த உறவை மீண்டும் ஏற்படுத்துதல் தான் ஒப்புரவாகுதல். இரண்டு பேர்களுக்கு இடையே உறவு எவ்வாறெல்லாம் முறிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை முதலில் நாம் மனதில் வைத்துக்கொள்வோம். இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் தவறு செய்யும் போது உறவு முறிகிறது, அல்லது ஒருவர் தவறு செய்தாலும் உறவு முறிந்து போய்விடுகிறது. இன்னொரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஒருவர் தவறு செய்து விட்டதாக அடுத்தவர் நினைத்து கொண்டாலும் உறவு முறிந்து விடுகிறது. இந்த மூன்றில் ஏதாவது ஒரு காரணத்தினாலே உறவு முறிந்து போய்விடுகிறது. அந்த உறவு முறிவை சரிப்படுத்துவதற்காகவே, உறவு முறிவு சரிப்படுத்தப்பட்டு ஒப்புரவாகுதல் உண்டாவதற்காகவே தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். உறவு எவ்வாறு முறிந்தது? இதற்கான வரலாற்றை நாம் பார்க்க வேண்டும் என்றால் பரலோகத்திலிருந்தே துவங்க வேண்டும். அங்கே லூசிஃபர் என்று ஒரு தூதன் இருந்தான். தேவனுக்கு அடுத்த நிலையிலே அவன் இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு தேவனுடைய இடத்தில் உட்கார வேண்டும் என்ற ஆசை வந்தது. எப்படி வந்தது தெரியவில்லை. அது வேதாகமம் நமக்கு சொல்லவும் இல்லை. ஆனால் அவனுக்கு ஆசை வந்தது என்பதை மாத்திரம் வேதாகமம் சொல்கிறது. எல்லோருக்கும் மேலாக நான் என்னை உயர்த்தி தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காருவேன் என்று சொன்னான். அதன் விளைவாக அவன் என்ன செய்ய ஆரம்பித்தார் என்றால், பரலோகத்தில் இருந்த தூதர்களுக்கு மத்தியில் தேவன் நல்லவர் இல்லை என்கிற ஒரு கருத்தை பரப்பினான். அவன் அங்கே இந்த தேவனின் நல்லவர் இல்லை என்கிற கருத்தை பரப்பியதன் மூலமாக அநேகருடைய உள்ளங்களிலே கேள்வியை அவன் எழுப்பிவிட்டான். தேவன் நல்லவர் தானா என்கிற கேள்வி அங்கே தூதர்கள் மத்தியில் உலாவ ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் பூமியில் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்தார். ஏவாள் இடத்துல அவன் சர்ப்பத்தின் மூலமாக பேசுகிறான். என்ன ஒரு சொற்றொடர் அந்த உறவை முறித்தது என்பதை நாம் காண வேண்டும். இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டால் அதனால் சாகப் போவதில்லை என்று சொன்னான். இந்த பழத்தை சாப்பிட்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னான். இந்த பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய் தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று சொன்னான். தேவன் சொன்ன வார்த்தையை கேட்காவிட்டால் இந்த 3 நன்மைகளும் கிடைக்கும் என்று சாத்தான் ஏவாளிடத்தில் போய் சொன்னான். ஆனால் இதைவிட அவளுடைய மனதில் அவன் விதைத்த ஒரு முக்கியமான விதை ஒன்று இருக்கிறது. இந்த 3ஐயும் சொல்லிவிட்டு அவன் ஒரு சொற்றொடரை சொன்னான். அதுதான் அவருடைய உள்ளத்தில் பெரிய கேள்வியை எழுப்பியிருக்க வேண்டும். அது என்ன சொற்றொடர்? என்று தேவன் அறிவார் என்று சொன்னது. தேவனுக்கு இதெல்லாம் தெரியும், தெரிந்துதான் உங்களை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னபோது தேவனுடைய அன்பில் ஏவாள் தவறு கண்டாள். இதுபோன்றுதான் பரலோகத்திலும் அவன் பேசியிருப்பான் என்பது தெரிகிறது. நீங்கள் நினைப்பது போல தேவன் நல்லவர் இல்லை. இந்த எண்ணம் அநேகருடைய உள்ளங்களிலே இன்று வரை பதிந்து கிடக்கிறது. இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால நாம் எப்படி இருக்கிறோம்? ரோமர் 5:10 பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். கொலோசியர் 1:21 நாம் அந்நியராகவும் மனதிலே சத்துருக்களாகவும் இருந்தோம் என்று பவுல் எழுதுகிறார். யாரை யார் சத்துருவாக பார்ப்பதாக இந்த வசனங்கள் சொல்கின்றன? நாம் தேவனை சத்துருவாக பார்க்கிறோமா, அல்லது தேவன் நம்மை சத்துருக்களாக பார்க்கிறாரா? யோசித்து பாருங்கள். இந்த வசனம் தெளிவாக ஒன்றை சொல்கிறது, நாம் தேவனை சத்துருவாக பார்க்கிறோம். இதை புரிந்து கொண்டால்தான் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இயேசுவானவர் ஒரு ஓமை சொன்னார். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். ஒரு மகன் சொத்தையெல்லாம் பங்கு போட்டு வாங்கி கொண்டு அவற்றை விற்று வெளி தேசத்திற்கு சென்று வீணாக செலவழித்து விட்டு திரும்ப வருகிறான். அப்பா அவனை அன்போடு உள்ளே வீட்டிற்குள் அழைத்து கொள்கிறார். அந்த நல்ல மகன் என்று நாம் கருதுகிற அந்த மகன் இப்போது வீட்டிற்கு வருகிறான். வீட்டிற்குள் வரமாட்டேன் என்று சொல்கிறான். அதை பற்றிய வசனத்தை நீங்கள் பாருங்கள்.
அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். வீட்டிற்குள்ளே போக மாட்டேன் என்று சொன்னது மகன். தகப்பன் உள்ளே வா என்று அழைக்கிறார். இந்த உவமையிலே தகப்பன் தேவனாக இருக்கிறார், மகன் நம்மை சுட்டி காட்டுகிறான். இந்த கேள்வியையும் சற்று யோசியுங்கள். முறிந்த உறவு சரியாக வேண்டுமானால் யார் மனம் மாற வேண்டும்? தவறு செய்த மனிதனா, தவறு செய்யாத தேவனா? மனிதன்தான் தவறு செய்திருக்கிறான், தேவன் தவறு செய்யவில்லை. இந்த முறிந்த உறவு சரியாக வேண்டும் என்றால் தவறு செய்தவர் மனம் மாற வேண்டுமா, தவறு செய்யாதவர் மனம் மாற வேண்டுமா? அநேக சமயங்களில் தேவன் நம்மேல் கோபமாக இருப்பதாகவும் தேவனுடைய மனதை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து முயற்சி எடுப்பதாகவும் நாம் பார்க்கிறோம், நாம் பேசுகிறோம். இதுவும் தேவனை பற்றிய ஒரு தவறான கருத்தை நம்முடைய மனதில் சாத்தான் விதைத்ததினால்தான் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம். எந்த உறவிலுமே உறவு சரியாக வேண்டும் என்றால் தவறு செய்தவர் மாற வேண்டும், தவறு செய்யாதவர் மாற வேண்டிய அவசியமில்லை. அந்த தவறு செய்யாதவர் அன்புடையவராக இருந்தால் அங்கே பிரச்சனையே இல்லை. இந்த வசனங்களை பாருங்கள். ஏசாயா 55:3 ஒரு வாசிக்கிறோம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். தவறு செய்யாத தேவன் தவறு செய்திருக்கிற மனிதர்களை பார்த்து என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். நீதிமொழியில் இதே கருத்து சொல்லப்படுகிறது, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்கிறார். தேவன் நம்மை நோக்கி கையை நீட்டி கொண்டிருக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்து கொண்டே இருக்கிறார். ஏசாயா 65 இதே கருத்தை நாம் பார்க்கிறோம். நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று 2ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஆம், நாள் முழுவதும் தேவன் தம்முடைய கைகளை நீட்டிய போதிலும் மனிதன் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் என்ன சொல்கிறானாம், நீ உன்மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்கிறார்கள். என்னிடத்தில் வராதே, என்னை கூப்பிடாதே, நான் வரமாட்டேன், உன்னை காட்டிலும் நான் நல்லவன் என்று சொல்லுவதற்கு மனிதன் பிரயாசப்படுகிறான். இல்லை இல்லை, நாங்கள் ஒரு காலத்திலும் அப்படி சொன்னதே இல்லை என்று சொல்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்கள். நாம் கேட்கிற ஜெபத்திற்கு நாம் கேட்டபடி தேவன் கொடுக்கவில்லை என்றால் தேவனை பற்றி நாம் என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம்? எரேமியா சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வருத்தத்தோடு அவர் கேட்கிற கேள்வியை பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்கிறார்கள் என்று கேட்கிறார். 2:31. மக்கள் சொல்கிறார்களா, நாங்கள் தான் எஜமான்கள், இனி நாங்கள் உம்மிடத்தில் வரமாட்டோம், எங்களுக்கானவற்றை நாங்கள் பார்த்து கொள்கிறோம், இனிமேல் உமக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்கிறார்களாம். அதன் விளைவாக ஏராளமான தவறுகளை செய்கிறார்கள். அப்படியெல்லாம் செய்த பிறகு தேவன் என்ன சொல்கிறாராம், நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன், அவ்வளவு திரும்பவில்லை என்று சொல்கிறார். எரேமியா 3:7. செய்த தவறுகளை மன்னித்து என்னிடத்தில் வா என்று அவர் அழைக்கும்போது நான் மாட்டேன் என்று சொல்லுகிற மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு காட்டுகின்றன. இப்படி திரும்பி வர மறுக்கிறவர்கள் பின்னால் ஏன் தேவன் அழைகிறார்? என்றைக்காவது யோசித்திருக்கிறீர்களா? நாம் அவரிடத்தில் போகாவிட்டால் அவருக்கு என்ன இழப்பு? நம்மை போன்ற மனிதர்களை மீண்டும் உண்டாக்க அவரால் முடியாதா? முடியும் அல்லவா? அதற்கான வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது அல்லவா? நாம் அழிந்து போகட்டும் என்று அவர் ஏன் விடவில்லை? ஒரே ஒரு வார்த்தை தான் பதில், அன்பு. நம்மை அவர் நேசிக்கிறார், நம்மை நேசிக்கிறார். சில சமயங்களில் பிறந்த குழந்தை இறந்தபோது சிலர் முட்டாள்தனமாக அந்த தாய் தகப்பனிடத்தில் போய் இன்னொரு பிள்ளையை நீ பெற்றுக்கொள்ளலாம், ஏன் கவலைப்படுகிறாய் என்று சொல்கிறார்கள். அது கேட்பதற்கு சரியானது போல தோன்றலாம். எத்தனை பிள்ளை இருந்தாலும் அந்த பிள்ளையை அந்த பெற்றோர் நேசிக்கத்தான் செய்வார்கள். இந்த பிள்ளை வேண்டாம் என்று எந்த பெற்றோரும் சொல்லப் போவதே இல்லை. பாவ குணமுள்ள மனிதனே அப்படி இருக்கிறான் என்றால், பாவமே இல்லாத அன்பு நிறைந்த தேவன் எவ்வாறு எனக்கு இவன் வேண்டான் என்று சொல்லுவார்? அதனால்தான் நம் பின்னாலே அவர் அலைகிறார். தேவன் அழைத்து கொண்டே இருக்கிறார். பலர் மனம் மாற மறுக்கிறார்கள். இந்த நிலையில்
மனிதனோடு ஒப்புரவாக தேவன் என்ன செய்யலாம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். முதலில் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த உறவு எவ்வாறு முறிந்தது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். 5 கருத்துக்களை நீங்கள் திரையில் பார்க்கலாம். 1, தேவனும் மனிதனும் தவறு செய்தனர். இது சரியா? இல்லை. தேவன் மட்டுமே தவறு செய்தார். இது சரியா? இதுவும் சரியில்லை. மனிதன் தவறு செய்து விட்டதாக தேவன் நினைத்து கொண்டார். இது சரியா? இதுவும் சரியில்லை. மனிதன் மட்டுமே தவறு செய்தான். இது சரி. தேவன் தவறு செய்து விட்டதாக மனிதன் நினைத்து கொண்டான். இதுவும் சரி. தேவன் தவறு செய்து விட்டதாக மனிதன் நினைத்ததனாலே அவனும் தவறு செய்கிறான். அவரை விட்டு விலகி ஓட பார்க்கிறான். அப்படியானால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல் உண்டாக வேண்டும் என்றால் யாருடைய மனது மாற வேண்டும்? தேவனுடைய மனது மாற வேண்டுமா? மனிதனுடைய மனது மாற வேண்டுமா? சிலர் தேவனுடைய மனது மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் பரிந்து பேசுகிறார் என்று நினைக்கிறார்கள். அவர் பரிந்து பேசுகிறார், உண்மைதான். அது நோக்கமே வேறு. இங்கே மாற வேண்டியது மனிதன் தானே தவிர தேவன் இல்லை. 2 பேர் பிரிந்து நிற்கிறார்கள். அவரை சேர்த்து வைக்க முயற்சிக்கிற ஒரு மனிதர் தவறு செய்தவரிடத்தில் பேசுவாரா, தவறு செய்யாதவரிடத்தில் பேசுவாரா? தவறு செய்தவன் தன் தவற்றை ஒத்துக்கொண்டு தவறு செய்யாதவரிடத்தில் பேச சம்மதித்தால்தான் உண்மையான ஒப்புரவாகுதல் நடைபெறும். தேவன் அப்படிப்பட்ட ஒப்புரவாகுதலைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு வசனம் சொல்கிறது பாருங்கள். தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயம் இல்லை. 2 நாளாகமம் 19:7. அப்படியானால் இந்த ஒப்புரவாகுதல் நடக்க வேண்டும் என்றால் தேவன் நல்லவர் என்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமானது. பல வகைகளிலே பரலோகத்தை அடைவதற்கு மனிதர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான செயல் என்னவென்றால் தேவன் நல்லவர் என்பதை மனிதன் புரிந்து கொள்வது தான். தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தேவன் நல்லவர் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்கும் என்றால் சாத்தானுடைய நிலைக்கு நாம் ஒரு நாளைக்கும் செல்ல மாட்டோம். இல்லை என்றால் நாமும் ஒரு சாத்தானாக மாறுவது மிகவும் எளிதானதாக இருக்கும். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. தேவன் நல்லவர் என்கிற பாடத்தை நடத்துவதற்கே இயேசு வந்தார். அந்த பாடத்தின் நோக்கம் என்ன? ஒப்புரவாகுது. பாடத்திட்டம் என்ன? என்ன விதத்தில் அந்த பாடத்தை நடத்துவதற்கு தேவன் திட்டமிட்டார்? தேவன் நல்லவர், அவரிடம் அநியாயம் இல்லை என்று நிரூபிப்பதற்கு தேவன் நடத்துகிற பாடம் என்ன, தேவன் பின்பற்றுகிற பாடத்திட்டம் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். தேவ தன்மையின் உருவம் என்று இயேசுவை வேதாகமம் அழைக்கிறது. அவர் இவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தார். சொரூபம் என்கிற அந்த வார்த்தையானது நாணயத்தில் பதிக்கப்படுகிற உருவத்தை சுட்டிக்காட்டுகிற ஒரு வார்த்தையாக இருந்தது. அல்லது மெழுகில் பதிக்கப்படுகிற முத்திரையில் தருகிற அந்த உருவத்தை சுட்டிக்காட்டுகிற வார்த்தையாக இருந்தது. அந்த முத்திரை பதிக்கும்போது முத்திரையில் இருக்கிற உருவம் அப்படியே அந்த நாணயத்திலோ அல்லது மெழுகிலோ பதிகிறது. அவ்வாறு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அப்படியே முழுவதுமாக வெளிப்படுத்துகிறவராக இயேசு வந்தார். பாடத்திட்டம் என்ன என்று புரியும் என்று நினைக்கிறேன். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்கு இயேசு ஒரு மனிதனாக வந்தார். எபிரேயர் 1:3 பொது மொழிபெயர்ப்பில் இவ்வாறு வாசிக்கிறோம். இயேசு தேவனுடைய தன்மையை முழுவதுமாக வெளிக்காட்டும் உருவமாக இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிய வேண்டும் என்றால் இயேசுவை பார்த்தால் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிற தன்மையுடையவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். 2, தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்றும் அந்த வசனம் சொல்கிறது. அவர் இவருடைய மகிமையின் பிரகாசமாக இருந்தார். மகிமை என்றால் என்ன? வெளிச்சம் என்று அர்த்தம். அவருடைய மகிமையின் பிரகாசம் என்றால் என்ன அர்த்தம்?
சங்கீதம் 34:3 வாசித்து பாருங்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தரை நாம் சரியான வெளிச்சத்தில் காட்ட வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்றால் கர்த்தரை சரியான வெளிச்சத்தில் காட்ட வேண்டும் என்ற அர்த்தம். மகிமை என்றால் வெளிச்சம். கர்த்தரை வெளிச்சப்படுத்துங்கள் என்றால் என்ன அர்த்தம்? தேவனை பற்றி சாத்தான் குறை சொன்னதினாலே மக்களுடைய மனதில் தேவனை பற்றிய தவறான எண்ணங்கள் இருக்கின்றன. எனவே தேவன் இருட்டில் இருக்கிறவர் போல காணப்படுகிறார். இந்த இருட்டில் இருக்கிற ஆண்டவரை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. அதைத்தான் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று அந்த அடியின் மறுபகுதி சொல்கிறது. முன்னால் சொன்ன கருத்தை மீண்டுமாக வேறொரு வார்த்தைகளிலே இங்கே சொல்லியிருக்கிறார்கள். இதை இணை அணி என்று சொல்லலாம். இந்த கருத்து என்ன? தேவனை மகிமைப்படுத்துதல் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய நாமத்தை உயர்த்துதல். என்னோட கூட நாம் ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாமம் என்பது தேவனுடைய குணம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 33ஆம் அதிகாரத்தில் உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று மோசே சொல்கிறார். இப்போது ஆண்டவர் சொன்னார், என்னுடைய முகத்தை பார்த்து நீ உயிரோடு இருக்க முடியாது. மகிமையை பார்க்க வேண்டும் என்று மோசே சொன்னபோது அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்பதைத்தான் சொல்கிறார். பிறகு ஆண்டவர் சொல்கிறார், என் மகிமையை எல்லாம் உன்னை விட்டு கடந்து போக பண்ணுவேன், அப்பொழுது என்னுடைய நாமத்தை உனக்கு சொல்லுவேன் என்று சொல்கிறார். நாமம் என்று தன்னுடைய குணத்தை அவர் இங்கே சொல்கிறார். இரக்கமும் கிருபையும் என்று அந்த பட்டியலை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லிவிட்டு அதுதான் தம்முடைய நாமம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் தேவனுடைய தன்மையாகிய இந்த அன்பை வெளிப்படுத்துகிறது தான் அவரை மகிமைப்படுத்துதல் ஆகும். அவருடைய மகிமையின் பிரகாசமாக இருந்தார் என்றால் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர் வெளிச்சமாக வந்தார் என்று அர்த்தமாகிறது. இயேசுவின் பாடத்திட்டம் என்ன என்று நமக்கு புரிகிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் வெளிப்படுத்த வந்தார். சுரூபம், உருவம் முழுவதுமாக வெளிப்படுத்துகிறது. இங்கே மகிமையின் பிரகாசம் அவருடைய தன்மையை முற்றிலுமாக வெளிக்காட்டுகிறதாக இருக்கிறது. அவர் வருவதற்கு முன்பாக தேவ அன்பு எப்படி வெளிப்பட்டது என்பதை பற்றி 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார் தேவன் என்று அந்த வசனம் சொல்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் இங்கே முழுமையான வெளிப்படுதல் இயேசுவிலே வருகிறது. ஆனால் அதற்கு முன்னராக கொஞ்சம் கொஞ்சமாக சில வெளிப்பாடுகள் மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நான் சொல்லுகிறேன், நீங்கள் யோசித்து பாருங்கள். ஸ்திரீயின் வித்து இது யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? ஆதாம் ஏவாளுக்கு. நியாய தீர்ப்பை பற்றி யாருக்கு முதலில் வெளிப்படுத்தினார்? ஏனோக்குக்கு. முழு அழிவு இல்லை இனிமேல் என்று சொன்னார். யாரிடத்தில் சொன்னார்? நோவாவிடத்தில் சொன்னார். பிற மக்களிலிருந்து ஒரு ஆசாரியனை ஆண்டவர் காண்பித்தார். யார் அவர்? மெல்கிசேதேக்கு. எல்லா தேசங்களுக்கும் உன்மூலம் ஆசீர்வாதம் என்று யாரிடத்தில் சொன்னார்? ஆபிரகாமிடம் சொன்னார். யூதாவில் சமாதான கர்த்தர் தோன்றுவார் என்று யாரிடத்தில் சொன்னார்? யாக்கோபு மூலமாக சொன்னார். இரண்டாம் வருகை பற்றியும் உயிர்த்தெழுதலையும் பற்றியும் நாம் இங்கே வாசிக்கிறோம், யோபின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். மகா தீர்க்கதரிசி ஒருவர் வரப்போகிறார் என்று யார் சொன்னது? மோசே மூலமாக சொன்னார். ஆராதனை முறைகள் மூலமாக தேவனை வெளிப்படுத்துகிற ஏற்பாட்டை யார் மூலமாக தேவன் செய்தார்? மோசேயின் மூலமாக செய்தார். பிரதேசங்களை நேசிக்கிற தேவன் என்று எந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் காண்பித்தார்? யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக காண்பித்தார். முழுமையாக வெளிப்படவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தப்பட்டது. இரண்டு காரியங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முழு தகவல்கள் தெரியாவிட்டால் ரட்சிக்கப்பட முடியாது என்று சில சமயங்களில் நாம் தவறாக நினைக்கிறோம். அது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போது பார்த்த தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தப்பட்டவை தான். பின்னால் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களை அறியாதவர்கள் முன்னாலே இருந்தார்கள். அவர்களும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான். அப்படியானால் எது முக்கியம்? தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வது தான் முக்கியம். தகவல்கள் அல்ல, தேவனை புரிந்து கொள்வது முக்கியம். இந்த தகவல்கள் தேவனை புரிந்து கொள்ள உதவாவிட்டால் இந்த தகவல்கள் எல்லாம் வெறும் குப்பைதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரி, இவற்றை எப்படியெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ வகை வகையாக பல விதங்களில் வெளிப்படுத்தினார். தரிசனம், கனவு, தூதர்கள் மூலம்,
தேவனே நேரில் வந்திருக்கிறார், ஊரின் தும்மியின் மூலம், ஆவியின் ஏவுதல் மூலமாக மனதிலே என்று பல விதங்களிலே தேவன் இவற்றை பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இவற்றிலெல்லாம் முழு வெளிப்பாடு வரவில்லை. முழு வெளிப்பாட்டை இயேசுவில் தான் நாம் பார்க்கிறோம். முழு வெளிப்பாடு தெரியாவிட்டாலும் தாங்கள் அறிந்தவற்றிலே தேவன் அன்புள்ளவர் என்பதை நம்பினார்கள் அல்லவா, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்களை பற்றி பேசும்போது அவரிடத்தில் மற்ற குறைகள் இருந்த போதிலும் கூட நான் அவருடைய தேவன் என்று சொல்லிக்கொள்வதற்கு தேவன் வெட்கப்படவில்லை. அவர் என்னை பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை இல்லாமல் நான் தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையுடையவனாக நான் இருக்கிறேன் என்றால் நான் எப்படி அவருடைய பிள்ளை என்று சொல்ல முடியும்? இயேசுவின் பாடத்திட்டம் தேவன் நல்லவர், அவரை நீங்கள் முழுவதும் நம்பலாம் என்று கற்றுக் கொடுப்பதாகத்தான் அமைந்தது. இயேசு அதற்காகவே வந்தார். சிலுவை பரியந்தம் தன்னை ஒப்படைத்தார் என்று சொல்லுகிறது வேதாகம். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு வந்த சோதனைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாழ்நாளில் அவருக்கு வந்த சோதனைகளாக இருந்தாலும் சரி, சிலுவையாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிலும் ஒரு மனிதனாக இயேசு தன்னை தேவனிடம் முழுவதுமாக ஒப்படைத்தார். என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து தேவன் எதை வெளிப்படுத்தினாரோ அது தவிர வேறு எதுவும் அவருக்கு தெரியாத நிலையில்தான் இந்த உலகத்திலே இருந்தபோது அவர் வாழ்ந்திருக்கிறார். பிதா எதை வெளிப்படுத்தினாரோ அதை மாத்திரம்தான் புரிந்து கொள்ளக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார். ஆனாலும் தேவன் நல்லவர் என்பதை நம்பினார். அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இன்றைக்கு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றியிருக்கிறார் என்று எபிரேயர் 1:2 சொல்கிறது. முன்னான காலங்களில் உண்டான வெளிப்பாடு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் மூலமாக உண்டானவை. அது வெறும் தகவல்கள்தான். தீர்க்கதரிசிகளுடைய குணத்தில் குறைபாடுகள் இருந்தன. ஆனால் குறைபாடே இல்லாத அளவிற்கு ஒரு வெளிப்பாடு இயேசுவில் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. தேவன் சிருஷ்டிப்பின் போது ஒளியால் இருளை அகற்றினது போல தேவனை பற்றிய பொய்க் கருத்துக்களை அகற்றி தேவனை பற்றிய சத்தியத்தை நமக்கு காட்டுவதற்கு தம் குமாரனை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் முகத்தில்தான் தேவனை பற்றிய தெளிவான அறிவை நாம் பெறுகிறோம். இதைத்தான் 2 கொரிந்தியர் 4:6 சொல்கிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். உள்ளே என்ன இருக்கிறது என்பதை முகம் காட்டுகிறது. இயேசு நடத்துகிற பாடத்தை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய இருதயங்களிலும் தேவன் தங்குவார். அங்கே இருக்கிற வெளிச்சம் நம்முடைய முகத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஆனால் சாத்தான் அதை அழிப்பதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரயாசப்படுகிறான். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை கூடாக்கினான் என்று 2 கொரிந்தியர் 4:4 பவுல் குறிப்பிடுகிறார். தேவனுடைய சுவிசேஷத்தின் ஒளியை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் நம்மை மாற்றும்போது நாம் அவிசுவாசிகளாக இருக்கிறோம். நம்முடைய மனதை சாத்தான் குருடாக்கி விட்டான். இயேசுவை வார்த்தை என்றும் வேதாகமம் அழைக்கிறது. வார்த்தையை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்? என் மனதில் என்ன இருக்கிறது என்பதை என்னுடைய வார்த்தைகள் மூலமாக நான் வெளிப்படுத்துகிறேன். அதே போல் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இயேசு வெளிப்படுத்த வந்ததினால இயேசுவை வார்த்தை என்று வேதாகமம் அழைக்கிறது. அந்த வார்த்தை வெறும் சொல்லாக மாத்திரம் இல்லாமல் மாம்சமாக மாறியது. அந்த கொள்கை செயலில் பார்க்கக்கூடியதாக மாறியது. அந்த வார்த்தை மாம்சமாகியது என்கிற சொற்றொடரானது மிகவும் மிகவும் அர்த்தம் நிறைந்ததாகும். யோவான் பின்னாலே நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், எங்கள் கண்களினாலே கண்ட வார்த்தை, நாங்கள் தொட்டு பார்த்த வார்த்தை என்று சொல்கிறார். கொள்கையை நாம் பார்க்க வேண்டும், நாம் தொட்டு பார்க்க வேண்டும். இயேசுவில் தான் அது முழுவதுமாக நிறைவேறுகிறது. பிதாவை காணக்கூடிய வழி அல்லது தேவனை காணக்கூடிய வழி இயேசுவை பார்ப்பது தான் ஆகும் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இயேசுவிடத்தில் தோமா ஒரு கேள்வி கேட்டார். நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியவில்லையே, வழி எப்படி எங்களுக்கு தெரியும் என்று கேட்டபோது
இயேசுவானவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார். அதை சொல்லிவிட்டு சீஷரிடத்தில் என்னை உங்களுக்கு தெரியும் என்றால் என் பிதாவையும் உங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார். உடனே பிலிப்பு அவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும். இயேசு பதில் சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று ஏன் பிலிப்பு கேட்கிறார்? அவருடைய தோற்றத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எல்லோருக்குமே இந்த பிரச்சனை இருக்கிறது. ஒருவரை அறிந்து கொள்ளுதல் என்பது அவருடைய தோற்றத்தை அறிந்து கொள்ளுதல் என்று நாம் நினைக்கிறோம். இயேசுவனுடைய படம் என்று புத்தகங்களிலும் மற்ற இடங்களிலும் நாம் பார்க்கிறோமே, இயேசு அப்படித்தான் இருப்பாரா? திரையிலே ஒரு படத்தை பாருங்கள். ஆப்பிரிக்காவில் இயேசுவானவர் இப்படி இருப்பார் என்று சொல்லி வரைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் தங்களை போன்ற தோற்றமுடையவராகத்தான் இயேசு இருந்தார் என்று நினைக்கிறார்கள். இந்த படங்களெல்லாம் பார்த்தால் இயேசு வரும்போது ஒருவேளை ஏமாந்து போய்விடுவீர்கள். இந்த படத்தில் இருப்பதெல்லாம் இயேசு இல்லை. ஆனால் பிலிப்பு அதுபோல பிதாவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பிதாவின் தோற்றத்தை, பிதாவின் முகத்தை பார்க்க வேண்டும். பிதா எப்படி இருப்பார்? அப்போது இயேசுவானவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். எனக்கு இருக்கிற மாதிரி மூக்கு, எனக்கு இருக்கிற மாதிரி கண், எனக்கு இருக்கிற மாதிரி வாய் என்றார் சொன்னார்? இல்லை, குணத்தை பற்றி தான் பேசுகிறார். இயேசுவானவர் அதற்காகத்தான் வந்தார். அப்போது இயேசுவானவர் பிலிப்பை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். இயேசுவோடு 3 வருடங்கள் நெருக்கமாக இருந்திருந்தாலும் அவர் மனிதனாக வந்ததன் இன்றியமையாத நோக்கத்தை அவர் அறியவில்லை. பிலிப்புக்கு தெரியவில்லை. மகா ஆசிரியர் என்று இயேசுவை சொல்கிறோம். அவரிடத்தில் பாடம் கற்ற ஒரு மாணவரே, நேரடியாக பாடம் கற்ற ஒரு மாணவரே இப்படி இருந்தார், கற்றல் குறைபாடு இருந்தது என்றால் இன்றைய நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த கற்றல் குறைபாடு இருந்தாலும், புரிந்து கொள்வதிலே குறைபாடு இருந்தாலும் தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பது தான் நமக்கு ஆறுதலான ஒரு செய்தியாகும். பிலிப்புக்கே முழுவதும் புரியவில்லை என்றால் நாமும் அப்படி இருக்கலாம் அல்லவா? வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? எனவே நான் அறிந்திருப்பது போல இன்னொருவர் தேவனை அறிந்திருக்கவில்லை என்றால் அவரை மோசமாக பேசுவதை நாம் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் என்னை விட தேவனை நன்கு அறிந்த வேறொருவர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவரோடு என்னை ஒப்பிட்டு பார்த்தால் நான் தோற்றுவிடுவேன். ஆனால் ஆண்டவர் இப்படி மதிப்பெண் போடுவது இல்லை. நீ என்னை நேசிக்கிறாயா என்பது தான் தேவனுடைய கேள்வி. நீ என்னை நேசிக்கிறாயா? அன்புதான் இங்கே முக்கியமான பிரச்சனை. 1 வயது மகன் தன் தகப்பனை நேசிப்பதற்கும் 10 வயது மகன் தன் தகப்பனை நேசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அதற்காக 1 வயது மகனை பார்த்து உன்னுடைய அண்ணன் என்னை நேசிப்பது போல் நீ என்னை நேசிக்கவில்லை என்று எந்த தகப்பனாவது தன் பிள்ளையை தள்ளிவிடுவாரா? நிச்சயமாக தள்ளமாட்டார். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். பிலிப்பையோ பேதுருவையோ அவர்கள் தவறான கருத்துக்களை வெளிப்படுத்திய போது நீங்கள் எனக்கு வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. தோமாவை அவர் தள்ளவில்லை. தேவன் இப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எனவே பிலிப்புவை நாம் விமர்சிப்பதற்காக இயேசுவானவர் இப்படி சொல்லவில்லை. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படி பிலிப்பு அவ்வாறு சொன்னதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். நாமும் இப்படி குறைபாடு உள்ளவர்களாக இருக்கலாம். நம்முடைய மாணவர்கள் இப்படி குறைபாடு உள்ளவர்களாக இருக்கலாம். நாம் எவ்வளவுதான் பாடம் நடத்தினாலும் புரிந்து கொள்ளாத நிலையிலே சில மாணவர்கள் இருக்கலாம். அவர்களை நாம் ஒதுக்க வேண்டிய அவசியமில்லை. 3 ஆண்டுகள் தான் பிலிப்பு இயேசுவோடு இருந்தார். நாம் எவ்வளவு காலம் இயேசுவோடு இருந்து வருகிறோம்? எவ்வளவு தூரம் இயேசுவை அறிந்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். எல்லோருக்கும் சாட்சி ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசுவே தேவன் என்று சொல்ல தெரியாதவர்களுக்கு கூட தம்முடைய சாட்சியை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த காலங்களில் மக்களை அவர்கள் இஷ்டப்படி வாழ அவர் அனுமதித்தாலும் வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் ஆகாரத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து
தம்மை குறித்த சாட்சியை வழங்க பண்ணினார் என்று சொல்கிறார். இயேசுவானவர் சொல்கிறாரே, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். மத்தேயு 5:45. இயேசுவின் பாடத்திட்டம் இதுதான். தேவன் நல்லவர் என்பதை இயேசுவானவர் தம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து காண்பித்தார். இயேசுவானவர் வருவதற்கு முன்னரும் வேறு வகைகளிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக, பங்கு பங்காக, பல வகைகளில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இயற்கை இதில் ஒரு வழி. இப்படியெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். முழு வெளிப்பாட்டை நாம் இயேசுவிலே பார்க்கிறோம். ஆனால் குறைந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் தேவன் நல்லவர் என்பதை புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் ரட்சிப்பு நிச்சயம் என்பதை நாம் உறுதிப்பட சொல்லலாம். சரி, இயேசு எப்படி பாடத்தை நடத்தினார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இயேசுவின் பாடமுறை என்ன தெரியுமா? வாயால் சொன்னதை விட செயலில் காண்பித்தது அதிகம். நான் 11ஆம் வகுப்பில் எஸ்எஸ்எல்சி எழுதினவர். இப்போதையெல்லாம் 10ஆம் வகுப்பில் எழுதுகிறார்கள். நான் 11ஆம் வகுப்பில் எழுதினவன். அதற்கு பிறகு பியூசி என்று கல்லூரியில் படிக்க வேண்டும். நான் 11ஆம் வகுப்பு படித்தபோது எனக்கு வேதியியல் கொஞ்சமும் படிக்காது. அப்போது ரசாயனம் என்று அந்த படிப்பை சொல்வார்கள். கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் அல்லவா, அது. அதில் 3 பாடங்கள் இருக்கும் 11ஆவது வகுப்பில். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், தண்ணீர். இந்த 3 பாடங்களையும் நான் படிக்க மாட்டேன். ஏனென்றால் அங்கே கேள்விகள் கேட்கும்போது 25 கேள்விகள் கொடுத்து 15 கேள்விகளுக்கு பதில் சொல்வார்கள். அதில் இந்த ரசாயன பாடத்தை ஒதுக்கி விடலாம். அதனால் அதை முழுவதுமாக படிக்காமல் விட்டு விடுவேன். கெமிஸ்ட்ரி பிடிக்காது. கல்லூரிக்கு வரும்போது மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்கத்தக்கதாக என்னுடைய பெரியப்பா சேர்த்து விட்டார்கள். எனக்கு இஷ்டமில்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை. அவர்கள் தான் படிக்க வைத்தார்கள். எனவே கல்லூரிக்கு சென்றேன். முதலாவது நாள் கெமிஸ்ட்ரி வகுப்புக்கு சென்றபோது கடைசி பெஞ்சில் போய் உட்கார்ந்து கொண்டேன். அதுதான் எனக்கு பிடிக்காத பாடமாயிற்று. பேராசிரியர் வந்தார். உள்ளே நுழைந்தபோது வலது பக்கத்தில் இருந்து அந்த மேஜையில் நிறைய பொருட்கள் அடுக்கி வைத்திருந்தார்கள். மிகவும் நீளமான மேஜை. ஒரு பரிசோதனை செய்து காண்பித்தார். சில வார்த்தைகளை சொன்னார். இப்படியாக வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கம் சென்று சேர்ந்தபோது 1 மணி நேரம் ஆகியது. வகுப்பு முடிந்து விட்டது. வித்தியாசமாக நடத்துகிறார் என்று யோசித்தேன். அடுத்த கெமிஸ்ட்ரி வகுப்பிற்கு முந்தின பெஞ்சில் சண்டை போட்டு உட்கார்ந்தேன். பாடத்தை கவனிக்க ஆரம்பித்தேன். பிடித்தமான பாடமாக அது மாறிவிட்டது. வாயால் சொன்னதை விட அவர் செயலில் காண்பித்தது அதிகம். பட்டப்படிப்பு சேரும்போது கெமிஸ்ட்ரி படிப்பதற்காக சேர்ந்தேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிடிக்காத ஒரு பாடமாக இருந்த ஒன்றை பிடித்த பாடமாக என்னுடைய ஆசிரியர் எனக்கு மாற்றி காண்பித்தார். அதற்கு காரணம் அவர் காண்பித்த செய்முறை விளக்கங்கள். இயேசுவானவர் கூட செயலில் காட்டியது அதிகம். அவர் பிறந்தபோதே அதை ஆரம்பித்து விட்டார். பிறப்பிலேயே அவர் தம்மை தாழ்த்தினார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். பரலோகத்திருப்பது அவருக்கு சௌகரியமான ஒரு இடம். அந்த சௌகரிய வளையத்தை விட்டு அவர் வெளியே வருகிறார். எங்கே வருகிறார்? பூமிக்கு வருகிறார். எப்படி வருகிறார்? தேவனாக வரவில்லை, ஒரு மனுஷனாக வருகிறார், ஒரு அடிமையாக வருகிறார். நாம் செய்வோமா? தேவனுடைய பிள்ளைகள், சத்தியத்தை அறிந்தவர்கள் என்று சொல்லுகிற நாம் இப்படி செய்வோமா? நம்முடைய சௌகரிய வளையத்தை விட்டு வெளியே வருவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை, இது வசதியாக இருக்கிறது, இதை விட்டு நான் வெளியே வர முடியாது, கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எண்ணத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? ஒரு ஆசிரியர் மாணவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறார்களோ அந்த நிலைமைக்கு தங்களை கீழே இறக்கி அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பாடம் நடத்த வேண்டும். வெறும் வார்த்தைகளில் அல்ல, செயலில் அந்த பாடத்தை அவர்கள் நடத்த வேண்டும். அவர்கள்தான் நல்ல ஆசிரியர்கள். இயேசு நமக்கு பாடம் நடத்துகிற முறை அவருடைய பிறப்பிலேயே துவங்கிவிட்டது. பிறந்த போதே முன்பிருந்த ஒரு மகா உன்னத நிலைமையை விட்டுவிட்டு மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு அவர் வருகிறார். சில சமயம் நாம் நினைக்கிறோம், நாம் இருக்கிற அந்த நிலையை விட்டு நாம் கீழே இறங்கி வரக்கூடாது, பிறகு யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அது உண்மைதானா?
இயேசுவானவருக்கு செய்த எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவர் பிறந்தபோது தூதர்கள் ஒரு பாட்டு பாடினார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. இயேசுவானவர் பிறந்ததினால்தான் தேவனுக்கு மனுஷன் மேல் பிரியம் உண்டாயிற்றா? ஒரு தவறான கருத்து மொழிபெயர்ப்பாளருடைய உள்ளத்தை இங்கே பாதித்திருக்கிறது. இந்த வசனம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஆங்கிலத்தில் வேறு பல மொழிபெயர்ப்புகள் இவ்வாறு கூறுகின்றன. க்ளோரி இன் த ஹையஸ்ட் டு காட் and on earth peace among men with whom he is pleased. அது தமிழில் நான் எழுத வேண்டும் என்றால், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் அவருக்கு பிரியமானவர்கள் மத்தியில் சமாதானம் உண்டாகுக. இங்கே பிரியமும் என்பது பிரியமானவர்கள், அந்த பிரியமானவர்கள் மத்தியிலே சமாதானம் உண்டாக வேண்டும். மூலமொழியிலே இப்படித்தான் இருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பு செய்யும்போது கூட நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தவறான கருத்துக்கள் பல சமயங்களில் இந்த வார்த்தைகளில் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுவும் ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நமக்கு எவ்வளோ தகவல் தெரியும் என்பது அல்ல, எந்த அளவுக்கு நாம் தேவனை நேசிக்கிறோம் என்பது தான் முக்கியம். 2 காரியங்களை இங்கே அந்த தூதர்கள் பாடுகிறார். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். தேவனை பற்றிய வெளிச்சம் உன்னதத்தில் உண்டாக வேண்டும். ஏனென்றால் அங்கே தூதர்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் நிலவுகிறது. தேவன் நல்லவர் இல்லை என்று சாத்தான் எழுப்பிய கேள்விக்கு முழு பதிலை தெரியாமல் தூதர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். தேவனுக்கு வேண்டியவர்களும் இருக்கிறார்கள், சாத்தானுக்கு வேண்டியவர்களும் இருக்கிறார்கள். சாத்தானுக்கு வேண்டியவர்கள் தேவனுக்கு வேண்டியவர்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும். தேவனை பற்றிய சரியான வெளிச்சம் உண்டாக வேண்டும் பரலோகத்திலே என்று அவர்கள் பாடுகிறார்கள். இவர்கள் நல்ல தூதர்கள். பூமியில் நடக்க வேண்டும். அவர்களுக்கு பிரியமானவர்கள் மத்தியில் சமாதானம் உண்டாக வேண்டும். அவருக்கு பிரியமானவர்கள் ஒருவருக்கோடு ஒருவர் சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடாது. இதுதான் இயேசுவானவர் பூமியில் பிறந்ததின் நோக்கம். அந்த பாடமுறையும் அவர் காட்டுகிறார் பாருங்கள். அவர் இங்கே பூமியில் பிறந்த மாத்திரத்தில் தேவன் எந்த அளவுக்கு அன்புடையவர் என்பதை தூதர்கள் புரிந்து கொள்கிறார்கள், புரிந்து கொண்டு பாட்டு பாடுகிறார்கள். எப்போது முழுவதும் புரிந்து கொண்டார்கள் என்பதை இந்த பாடத்தின் கடைசியிலே நாம் பார்க்க போகிறோம். அதுவரைக்கும் அவருடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி இருந்திருக்கிறது. லூசிபர் சொன்னது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? அந்த கேள்விக்கான பதிலை இயேசுவானவரிலே அவர்கள் கண்டார்கள். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, அதாவது தேவ தூதர்கள் தேவனுடைய குணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பூமியிலே அவருக்கு பிரியமானவர்கள் மத்தியில் சமாதானம், பிரியமானவர்களுக்கு இடையே ஒப்புரவாகுதல் உண்டாக வேண்டும். நான் தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கிறேன் என்றால் நான் மற்றவர்களோடு ஒப்புரவாகி என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும். பெத்லெகேமுக்கு அருகிலே இருந்த வெளியில் ஆடுகளை மேய்த்து அங்கே ராத்தங்கி இருந்த தூதர்களிடத்தில் தூதன் ஒருவர் இந்த கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார். தூதருடைய பாடல்களையும் இவர்கள் தான் கேட்டார்கள். அதை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் ஓடி சென்று அந்த குழந்தையை பார்த்தார்கள், அதை நம்பினார்கள், அதை போய் எல்லோரிடத்திலும் சொன்னார்கள். நம்மை தாழ்த்தினால் உலகம் நம்மை கண்டுகொள்ளாது என்று சொல்கிறது பொய். நாம் யார் என்பதை தேவனே வெளிப்படுத்துவார். நமக்குரிய மகிமை நம்முடைய திறமையினால் உண்டாவது இல்லை, தேவனால் உண்டாவது. எனவே நாம் அதை தேட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை நாம் தாழ்த்தலாம். இயேசுவானவர் தம்மை தாழ்த்தினவராக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுஷரூபத்தில் வந்தபோது அங்கே ஆடு மேய்ப்பர்கள் அவரை போய் பார்த்து அதை பற்றிய செய்தியை எல்லோரிடத்திலும் சொன்னார்கள். அதற்கு பிறகு குழந்தையை அவர்கள் தேவாலயத்திற்கு எடுத்து சென்றபோது சிமியோன் என்று ஒருவர் அங்கே வந்தார். அவர் ஆவியின் ஏவுதலினால் அங்கே வந்தாராம். குழந்தை தான். இந்த குழந்தை மற்றவர்களுக்கு எந்த வித்தியாசத்தையும் தெரியப்படுத்தவில்லை. ஆனால் சிமியோனுக்கு அந்த குழந்தை வித்தியாசமான குழந்தை என்பதை புரிந்து கொண்டார். ஆவியின் ஏவுதலினால் அவன் அங்கே வந்திருந்தான். ஆவியானவர் யாரை ஏவுகிறாரோ அவர்கள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. அந்த குழந்தையை பார்த்து அவர் சொல்லுகிறார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, இஸ்ரவேலுக்கு மகிமை, சகல ஜனங்களுக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்ட இரட்சணியம் என்றெல்லாம் அந்த சிமியோன் பேசுகிறார். யூதன் தான்,
ஆனால் புறஜாதிகளுக்கு ஒளி என்கிறார், சகல ஜனங்களுக்கும் இரட்சணியம் என்று சொல்கிறார். இவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள். எவரையும் ஒதுக்குகிறவர் இல்லை இந்த தேவன் என்பதை புரிந்து கொண்டவர் தான் தேவனுடைய மனுஷன். அன்னாள் என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவளுக்கு 84 வயது. அவளும் அங்கே வந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்று லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்னும் அநேகர் காத்திருந்திருக்கிறார்கள். 2 பேர் தான் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்த அநேகர் அங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அது புரியவும் செய்திருக்கிறது. எவ்வளவு சந்தோஷமான ஒரு அனுபவம். அவ்வளோதானா? இல்லை. கிழக்கே இருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிறார்கள். அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்தோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்கிறார்கள். கடைசியில் அவர் பெத்லெஹேமுக்கு சென்று அந்த குழந்தையை பார்த்து வணங்கினார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. அவர் குழந்தை தான், அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவரை தேடி வருகிறவர்கள் ஏராளமாக இருந்தார்கள். இயேசுவின் பாடமுறை செயலில் காட்டுவதாக இருந்தது. தம்மை அவர் தாழ்த்தினார். தாழ்த்தினதினாலே அவர் தாழ்ந்து போகவில்லை, தேவன் அவரை உயர்த்தினார். வாழ்க்கையிலும் அன்பை காட்டினார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவது இல்லை என்று இயேசு சொன்னதாக யோவான் 6:37 வாசிக்கிறோம். குஷ்டரோகியை தொட்டார், மத்தேயு 8:3. குஷ்டரோகியை தொடுவது மிக மோசமான ஒரு செயல். ஆனால் அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்று அவனை சுகமாக்கி அவனை சந்தோஷத்துக்கு உள்ளாக்கினார். 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் ஒருவனை சுகமாக்கினார். 100க்கு அதிபதி ரோம நாட்டவன், பிரதேசத்தைச் சேர்ந்தவன். அவனுடைய வேலைக்காரனை சுகமாக்கிவிட்டு, இந்த மனிதனிடத்தில் நான் கண்ட விசுவாசத்தை இஸ்ரவேலில் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். கெர்கசேனருடைய நாட்டிற்கு போகிறார். அங்கே பிசாசு பிடித்திருந்தவர்களை சுகமாக்குகிறார். இந்த கெர்கசேனரும் முழுவதுமாக தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. மத்தேயு 8:31-32 பார்க்கிறோம். ஒரு திமிர்வாதக்காரனை சுகமாக்குகிறார். அப்போது உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். உடனே அவனுக்கு சுகமாகிவிட்டதாகவும் நாம் வாசிக்கிறோம். என்ன காரணம்? அவன் செய்த பாவத்தினாலே அவனுக்கு தண்டனைக்கு வந்திருக்கிறது. கஷ்டப்படுகிறவர்கள் எல்லாம் பாவம் செய்ததினாலே கஷ்டப்படுகிறார்கள் என்ற முடிவுக்கு வந்து விடாதிருங்கள். சிலருக்கு அப்படி இருக்கலாம். அப்படி இருந்தவன் இவன். அவனையும் சுகமாக்குகிறார். தீட்டாக இருந்த ஒரு பெண் இயேசுவை தொடுகிறாள். தீட்டாக இருக்கிற பெண் வெளியே வரக்கூடாது. அவள் இயேசுவை தொடுவதற்கு தைரியத்தோடு தொடுகிறாள். சுகமாகியது. ஆண்டவர் அவளை கடிந்து கொள்ளவில்லை. கானானிய ஸ்திரீயின் மகளை சுகமாக்குகிறார். அவருடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார். மத்தேயு 15:28. மறுதளித்த பேதுருவை கூட அவர் மதிக்கிறார். அவன் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருவிடத்தில் போய் இதை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். மார்க் 16:7 பாருங்கள். இப்படியாக அவர் நடத்திய பாடங்கள் எல்லாம் செயல்முறை பாடங்களாக இருந்தன. தேவனுடைய அன்பை செயலிலே காட்டினார். அதை பார்த்து சிலர் இவர் பாவிகளின் சிநேகிதன் என்று சொன்னார்கள், போஜன பிரியன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் பாவிகளோடு உட்கார்ந்தவர் சாப்பிட்டாராம், அதனால் போஜன பிரியனாக மாறிவிட்டாராம். இப்படியெல்லாம் கேவலமாக பேசின போதிலும் கூட தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தன்னுடைய செயலின் மூலமாக காட்டினார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்கிறீர்களா? இன்னும் அநேக சம்பவங்களை சொல்லலாம். ஒரு சில சம்பவங்களை மாத்திரம்தான் இப்போது நாம் பார்த்தோம். படித்து பாருங்கள். அவர் பேசியதை விட அவர் செய்தது அதிகம். கடைசியாக பாவத்தின் தண்டனையை அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானன் இயேசுவை பற்றி சொன்னார் அல்லவா? ஆம், நம்முடைய பாவங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்கான தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டதினாலே நாம் தண்டனையிலிருந்து தப்புவதற்கான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனோடு நாம் ஒப்புரவாகினாலும் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக தண்டனையை கொடுக்க வேண்டியது நியாயம்தானே? தேவன் அநியாயம் உள்ளவர் இல்லையே, அவரிடத்தில் நியாயம் உண்டு அல்லவா? எனவே அந்த தண்டனையை தன்மேலே ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் விடுவிக்கிறார். ஒருவன் கடன் பட்டிருக்கிறான், இன்னொருவன் அந்த கடனை அடைத்து விட்டால் அந்த கடனாளி விடுதலை பெறுகிறான் அல்லவா? அதுபோலத்தான் எதுவும் தேவனிடத்தில் ஏராளமான 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 நன்மை இருப்பதனாலே அவர் மீண்டும் உயிரோடு எழும்பக்கூடியவராகவும் இருக்கிறார். அதனாலே உண்டான ஒப்புரவு எப்படிப்பட்ட பெரிய ஒப்புரவு என்பதை வேதாகம் சொல்கிறது. சர்வலோக ஒப்புரவு. கொலோசியர் 1:20 ஒரு வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி
பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பூலோகத்தில் உள்ளவர்கள் மாத்திரம் தேவனோடு ஒப்புரவாகவில்லை, பரலோகத்தில் உள்ளவைகளும் தேவனோடு ஒப்புரவானார்கள். வசனம் சொல்லுகிறது புரிகிறதா? எதைத்தான் தேவதூதர் பாடினார்கள்? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே அவருக்கு பிரியமானவர்கள் மத்தியிலே சமாதானம். உன்னதத்திலும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இயேசு சிலுவையில் தொங்கிய போது அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இப்போது ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசு யார்? தேவன் எப்படிப்பட்டவர் என்பது இயேசுவில் முழுமையாக வெளிப்படுகிறது என்றால் அவர் யாராக இருக்கக்கூடும்? அவர் தேவனாகத்தான் இருக்க முடியும். தேவனாகத்தான் இருக்க முடியும். நான் நல்லவன் என்பதை இன்னொரு மனிதனை வைத்து நான் எப்படி நிரூபிக்க முடியும்? நான் நல்லவன் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் தான் காட்டியாக வேண்டும். தேவன் நல்லவர் என்பதை தேவன் தான் காட்டியாக வேண்டும். வேதாகமம் அப்படித்தான் சொல்கிறது. கொலோசியர் 1:15 ஒரு வாசிக்கிறோம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும். அப்படியே நான் பார்க்க முடியாத அந்த தேவன், அதரிசனமான தேவன் என்றால் பார்க்க முடியாத தேவன். பார்க்க முடியாத தேவனை பார்க்கக்கூடிய ஒரு சுரூபமாக அவர் மாற்றியிருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். இதை வைத்துக்கொண்டு சிலர் எல்லா சிருஷ்டிகளையும் சிருஷ்டிப்பதற்கு முன்னராக இயேசுவை சிருஷ்டித்தார் என்று சொல்கிறார்கள். இது ஒரு மரபு சொற்றொடர். முந்தின பேரு என்றால் முதற் பேரு என்று அர்த்தம். முதல் பிள்ளை தான் ராஜாவாக ஆக முடியும். எனவே ராஜாக்களே முந்தின பிள்ளை, முதற் பிள்ளை என்று அழைப்பது வழக்கம். வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது, இப்போது காட்டுவதற்கு நேரமில்லை. முதற் பேரு என்றால் ராஜா என்ற அர்த்தம். இயேசுவானவர் சர்வ சிருஷ்டிக்கும் ராஜா. இயேசுவானவர் பார்க்க முடியாத தேவனை பார்க்க வைத்தவர். ஏன்? கொலோசியர் 2:9 தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. இவர் தேவன் என்றால் இந்த தன்மையெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தன்மை எல்லாம் இயேசுவில் இருக்கிறது. தேவன் தன்னை மனிதனாக்கினார். என்ன ஒரு மேலான அன்பு! யோசித்து பாருங்கள். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் என்று யோவான் 1:18 வாசிக்கிறோம். மடியில் இருக்கிற என்ற மாத்திரத்தில் குழந்தை அப்பா மடியில் இருக்கிறது என்பது போல் நினைத்துக் கொள்கிறார்கள். இந்த மடியில் இருக்கிற என்பதற்கான வார்த்தை யோவான் 13:23 மார்பிலே என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் மார்பிலே யோவான் சாய்ந்திருந்தான். இயேசுவின் மடியில் யோவான் உட்கார்ந்திருந்தார்? இல்லை. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அருகில் உட்கார்ந்திருந்த, நெருக்கமாக உட்கார்ந்திருந்த என்று அர்த்தம். அவ்வளோதான். பிதாவுக்கு நெருக்கமாக இருந்த குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். ஏன் அவரை குமாரன் என்று அழைக்கிறோம்? நமக்கு நேரமில்லை. ஆனால் அதில் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. எந்த அளவிற்கு தேவன் தம்மை தாழ்த்துவதற்கு ஆயத்தமாக இருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்போது அவர் மேலே இருக்கிற அன்பு மிகவும் மிகவும் அதிகமாக பொங்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 யோவான் 4:12 இதற்கு ஒத்த இன்னொரு வசனம் இருக்கிறது. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. அங்கே குமாரன் வெளிப்படுத்தினார். இங்கே என்ன வாசிக்கிறோம்? நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். நம்மிலே மற்றவர்கள் தேவனை பார்க்க வேண்டும். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அதை யோசித்து வாழ வாழ அவருடைய அன்பு நமக்குள்ளாக பூரணப்படுகிறது. இயேசுவின் பாட நோக்கம் என்ன? ஒப்புரவாக்குவது. இயேசுவின் பாட திட்டம் என்ன? தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுவது. இயேசுவின் பாடமுறை என்ன? செயலில் அதை காட்டுவது. நாமும் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று பவுல் ஒரு உண்மையை சொல்கிறார். கர்த்தருடைய குணத்தை நாம் முழுவதுமாக பார்க்கவில்லை, கண்ணாடியில் பார்ப்பது போலத்தான் காண்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்கிறோம். தேவனை நாம் பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கிறார் அப்படி பார்ப்பதற்கு பதிலாக நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் அவரை பார்க்கிறோம். சங்கீதம் 18:26 பாருங்கள். புனிதருக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தேவன் மேலே ஏதேனும் குறை இருப்பதாக தெரிந்தால் குறை நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அவரிடத்தில் குறையில். நாம் நல்லவர் என்றால் அவர் நமக்கு நல்லவராக தெரிவார். நாம் கெட்டவர்கள் என்றால் அவர் நமக்கு கெட்டவராக தெரிவார். இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு நாம் எல்லோரும் கண்ணாடியில் காண்கிறது போல்தான் அவரை பார்க்கிறோம் என்பதனால இந்த புரிந்து கொள்ளுதலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது என்றால் அப்படிப்பட்டவர்களை நாம் தள்ளிவிடாமல் அவருடைய அன்பை மாத்திரம் நாம் புரிந்து கொண்டு
நானும் அப்படிப்பட்ட அன்புடையவனாக வாழ்வேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நாம் செய்வோமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று இயேசு சொன்னார். தேவனோடும் மனிதரோடும் மற்றவர்களை ஒப்புரவாக்குகிற வேலையை இயேசு செய்தது போல நாமும் செய்ய வேண்டும். இயேசு செய்தது போல நாமும் செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவோம். ஜேக்கப் டன் என்று ஒரு 19 வயது மகன் இங்கிலாந்தில் இருந்தான். அவன் நாட்டிங்ஹாமை சார்ந்தவன். 2011ஆம் ஆண்டு ஜூலை மாத இறுதியில் ஒரு சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது. அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் தானே படிப்பிலே அவ்வளவுக்கு ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது. வெளியே சுற்ற ஆரம்பித்தான். 2 முறை பள்ளிக்கூடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டான். மது அருந்த ஆரம்பித்தான். அவனுடைய நண்பர்களும் அவர்களோடு சேர்ந்து மது அருந்துவதும் தான் அவனுக்கு முக்கியமாக தெரிந்தது. நண்பர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வான். அன்றைக்கு ஒரு அழைப்பு நண்பனிடத்திலிருந்து வந்தது. உடனே இங்கே வா, இங்கே ஒரு பிரச்சனை என்று நண்பன் ஒருவன் அவனை அழைத்தான். உடனே ஜேக்கப் அங்கே புறப்பட்டு ஓடினான். அங்கே அவனுடைய நண்பனை இன்னொருவன் அடித்து கொண்டிருப்பது தெரிந்தது. ஜேக்கப் உடனே ஓடி போய் முகத்திலே ஓங்கி ஒரு குத்து விட்டான். அந்த மனிதன் கீழே விழுந்து விட்டான். அந்த மனிதனுடைய பேர் ஜேம்ஸ் ஹாட்கின்சன். சவுத்ஹாம்ப்டனிலிருந்து நாட்டிங்ஹாமுக்கு அவன் வந்திருக்கிறார். அங்கே நடந்த கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் பார்ப்பதற்காக அவர் வந்திருந்தார். அவருக்கும் ஜேக்கப் டன்னுடைய நண்பருக்கும் பிரச்சனை வந்ததுனால சண்டை நிகழ்ந்து விட்டது. நண்பர்கள் பலர் ஜேம்ஸோடு சண்டை போட்டு கொண்டு இருந்தார்கள். இங்கே ஜேக்கப் வந்த மாத்திரத்தில் இவருடைய முகத்தில் ஒரு குத்து விட்டான். அவர் கீழே விழுந்து விட்டார். அவர் கீழே விழுந்தானே அவன் அங்கேருந்து ஓடி போய் விடுகிறான். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த ஜேம்ஸ் மிகுந்த காயத்தோடு தலையில் அடிபட்டதினாலே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 9 நாட்களுக்கு பிறகு அவர் இறந்து விடுகிறார். இந்த சண்டையை குறித்து அறிந்து கொண்ட காவலர்கள் ஜேக்கப்புடைய நண்பர்களை பிடித்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஜேக்கப் தான் சண்டை போட்டு அவரை அடித்து கொன்று விட்டதாக சொல்லிவிட்டார்கள். ஜேக்கப்பை கைது செய்தார்கள். 1 மாதத்திற்கு பிறகு இது நடந்தது. நண்பர்கள் அவனுக்கு விரோதமாக சாட்சி சொன்னார்கள். அவனுக்கு மிகுந்த வேதனை உண்டாயிற்று. ஆனால் முன் விரோதம் எதுவும் இல்லாமல் சண்டையிலே அவனை கொன்று விட்டதினாலே அவனுக்கு 30 மாத சிறை தண்டனை கிடைத்தது. சிறையில் மிகுந்த வருத்தப்பட்டான். தன்னை பலியாக்கி விட்டார்கள் என்று அவன் யோசித்து கொண்டே இருந்தான். அவனுடைய உள்ளத்திற்குள்ளாக கோபம் தலைவிரித்தாடியது. கூட இருந்த சிறை கைதிகளும் அவனுக்கு தூபம் விட்டார்கள். சிறை தண்டனை அனுபவித்து அவன் வெளியே வந்த பிறகு 2 மாதங்கள் கழித்து அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. புதுப்பிக்கும் நீதி என்ற ஒரு அமைப்பு, ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ், அங்கேருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. காவலர் அந்த அழைப்பை குறித்து அவனிடத்தில் பேசினார்கள். ஜேம்ஸுடைய பெற்றோர், அதாவது கொல்லப்பட்டவருடைய பெற்றோர் உன்னோடு பேச வேண்டும் என்கிறார்கள் என்று சொன்னார்கள். நேரில் பேசுவதல்ல, கடிதத்தின் மூலமாக, மத்தியஸ்தர் மூலமாக 2.5 ஆண்டுகள் பேசினார்கள். ஜேம்ஸுடைய அம்மாவுடைய பெயர் ஜோன், அப்பாவுடைய பெயர் டேவிட். அந்த பேச்சுவார்த்தையில் நீ எதற்காக என் மகனை கொன்றாய், என்ன காரணம் என்பதை அறிந்து கொள்வதற்கு அதிக ஆர்வம் காட்டினார்கள். எந்த முன்விரோதமும் இல்லை என்பதை இவன் தெளிவாக சொன்னபோது அவர்களுக்கு இவன் மேல் ஒரு பரிதாபம் வந்தது. ஏதோ ஒரு அடி என்று அடித்து விட்டான், ஆனால் மகன் இறந்து விட்டான் என்பதை அந்த பெற்றோர் புரிந்து கொண்டார்கள். நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார்கள். எனக்கு தெரியவில்லை என்றான் ஜேக்கப். யாரும் வேலை தரமாட்டார்கள். நீ படித்தால் என்ன என்று ஜோன் கேட்டபோது சரி என்று அவன் சம்மதித்து படிக்க ஆரம்பித்தான். பிறகு ஒரு நாள் ஜேம்ஸுடைய பெற்றோரை ஜேக்கப் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்தார்கள். ஜேக்கப் சொல்கிறான், ஜேம்ஸுடைய பெற்றோர் இருந்த அந்த அறையை திறந்து கொண்டு உள்ளே நுழைவது எனக்கு மிகுந்த கடினமான ஒன்றாக இருந்தது. 20 நிமிடங்கள் என்னோடு பேசினார்கள். அந்த 20 நிமிடம் பல மணி நேரமாக தெரிந்தது என்று பிறகு சொல்கிறான். அதற்கு பிறகு ஜேம்ஸுடைய அம்மா ஜோன் ஜேக்கப்பை நேசிக்க ஆரம்பித்தார். அவர்கள் ஒருவர் நேசிக்க ஆரம்பித்தார்கள். இந்த படத்தை பாருங்கள். திரையில் படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நெருக்கமாக நிற்கிறார்கள், எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும்.
நடந்ததையெல்லாம் மறந்து இவ்வாறு ஒப்புரவாக முடியும் என்றால் ஒன்றைத்தான் நான் சொல்ல வேண்டும். இவர்களை சத்தியம் அறியாதவர்கள் என்று நாம் சொல்லுவோம், தேவனை அறியாதவர்கள் என்று நாம் சொல்லுவோம். இவர்களால் ஒப்புரவாக முடியும் என்றால் சத்தியத்தை அறிந்தவர்கள் ஏன் ஒப்புரவாகக்கூடாது? அந்த கேள்வியை உங்கள் முன்னராக நான் வைக்கிறேன். ஒவ்வொரு திருச்சபையிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒருவர் நேசிக்கிறவர்களாக நாம் ஏன் மாறக்கூடாது? அப்போது நாம் தேவனுடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும் அல்லவா? நாம் ஏன் சாத்தானுக்கு இடம் கொடுக்க வேண்டும்? ஏன் தேவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது? இந்த ஜோனைப் போல ஏன் நம்முடைய ஜேக்கப்களை நாம் மன்னிக்கக்கூடாது? ஜேக்கப்புக்கு சரியான வழிகாட்டியாக ஜோன் மாறியது போல நாம் ஏன் வழிகாட்டியாக மாறக்கூடாது? உள்ளத்திற்குள் வைத்திருக்கிற வெறுப்பையெல்லாம் நாம் அழித்துவிட்டு தேவனுடைய அன்பினால் நிறையப்பட்டவர்களாக, தேவனுடைய அன்பு நம்முடைய முகத்தின் வழியாக பிரகாசிக்கக்கூடியதாக மாறுவதற்கு நாம் ஏன் இன்றைக்கு நம்மை தத்தம் செய்யக்கூடாது? இன்றைக்கு உங்களால் விரோதிக்கப்படுகிறவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் ஏன் அவர்களை மன்னித்து விடக்கூடாது? மன்னிப்பு வேறு, ஒப்புரவாகுதல் வேறு. நீங்கள் மன்னித்த பிறகு அவர்கள் உங்களை தேடி வந்தால் நீங்கள் ஏன் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? ஜெபம் பண்ணுவோம். எல்லா நன்மைகளுக்கும் முற்றும் காரணமாக என் நல்ல பிதாவே, நீர் நல்லவர். உம்மை போன்ற நல்லவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.